வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, தவேகா எடுத்த நல்ல முடிவு, திருமாவளவனை விரட்டி அடித்த விஜய், அவனை கட்சி விட்டு தூக்கு, இல்லையா கூட்டணி விட்டு வெளியேறு. இந்த கண்டிஷனை தான் விஜய் அவர்கள் திருமாவளவனுக்காக போட்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆளூர் சானவாசு தவேகா அரசாங்கத்தின் மீது பொதுவெளியில் சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார். கூட்டணி ஆட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விசிகாவுக்கு ஆளுங்கட்சிக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கிறதோ அதே அளவுக்கான பொறுப்பு விசிகாவுக்கு இருக்கணும். ஏன்னா அவங்க கூட்டணியில் இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆட்சியில் பங்கெடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த ஆட்சிக்கு எதிராக கருத்து தெரிவிக்கின்ற பொழுது விசிகா மீதும் அந்த பழி விழும். அப்போ ஆளூர் சானவாஸ் அவர்கள் விசிகா மீது எவ்வளவு பழி வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் விஜயை நம்ம விமர்சிப்பதை விடவே கூடாது என்று ஒத்த காலில் நின்னா அவனை கட்சிக்குள்ளே வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக என்னை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் கூட்டணிக்குள்ளே நீ இருந்துக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளூர் சானவாஸ் அவர்களை கட்சி விட்டு தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடக்கக்கூடிய தமிழ் தேசிய மாநாட்டுக்கு அழைப்பிதழை சந்தித்து கொடு, அது வரைக்கும் என்னை சந்திக்காத அப்படின்னு நம்ம திருமாவளவன் அவர்களை சந்திக்கவே மறுக்கிறாராம் நம்முடைய விஜய் அவர்கள். ஏன் விஜய்க்கு அவ்வளோ கோவம் வந்தது தெரியுமா? ஆளூர் சானவாஸ் அவர்கள் கடுமையாக விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அதை பற்றி திருமாவளவன் அவர்கள் கண்டுகொள்ற மாதிரி தெரியல. இது விசிகாக்குள்ளேயும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது, கூட்டணிக்குள்ளேயும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது, விஜய்க்கும் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. என்ன சந்தேகம் என்று பார்க்கும்போது, திருமாவளவன் அவர்கள் ஆளூர் சானவாசை வச்சு நம்ம அரசாங்கத்தை விமர்சனம் பண்றாரா, ஆளூர் சானவாசனுடைய குரல் திருமாவளவனுடைய குரலா அப்படின்னு விஜய் அவர்கள் சந்தேகப்படுகின்றாராம். இப்போ திமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்க போறாங்க, அவங்களுக்குள்ளதான் நெருக்கம். நம்ம பாஜக சொல்றத கேட்பதே கிடையாது, நாம தனித்து செயல்படுகின்றோம், நாம யாருடைய பிராக்சி ஆட்சியும் கிடையாது, யாரும் நம்மளை வழி நடத்தல. ஏன்னா இந்த ஆளூர் சானவாசி என்ன சொல்றாரா, அடப்போயா இது பாஜகனுடைய நிழல் ஆட்சியா, அவங்க என்ன கை காட்டுறாங்களோ அதை தான் என் விஜய் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களாம். ஆனா தவேகா யார் இடத்திலும் அடிமையாகல, அவங்க சுயமாகத்தான் ஆட்சி நடத்துகின்றார்கள். கூட்டணியே என்ன அழுத்தம் கொடுத்தாலும் சரி அதுக்கு அவங்க அடிபணிவதே கிடையாது. இந்த விவசாய கடன் தள்ளுபடி விஷயத்தில் இருக்கலாம், இல்லை காவிரி விஷயத்தில் இருக்கலாம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள் எவ்வளவோ அழுத்தம் கொடுத்தது, கம்யூனிஸ்ட் கட்சி அழுத்தம் கொடுத்தது, விசிகா அழுத்தம் கொடுத்தது. ஆனால் எந்த இடத்திலும் சரி நம்ம விஜய் அவர்கள் அடிபணியவே இல்லை. ஏங்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசிட்டுங்க, அது தொடர்பாக தனித்து அனைத்து கட்சி கூட்டம் வேணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, எனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது, என்னை பின்னாடி இருந்து யாரும் இயக்க முடியாது, நானே தான் முடிவெடுப்பேன், கூட்டணி ஆட்சி இருந்தாலும் சரி தனித்து தான் செயல்படுவேன், அதனால கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்கீங்களே கண்டி, நான் என்ன செய்யணும் என்பதை பற்றி நீங்க டிக்டேஷன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கின்றாராம். கூட்டணி கட்சிகள் சொல்லியே நான் கேட்கல, டெல்லியில் இருக்கிறவன் சொல்லி தான் நான் கேட்க போறேனா அப்படின்ற ஒரு இமேஜை உருவாக்குறாராம் சிறுபான்மையர் வாக்குக்காக. ஆனா அதை இந்த ஆளூர் சானவாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக உடைச்சு கொண்டே இருக்கின்றாராம். இப்ப திமுக பாஜக கூட்டணி உருவாகுது என்பதை கனிமொழி அவர்களுடைய சந்திப்பில் இருந்து நம்ம தவேகா காரங்க அம்பலப்படுத்துகின்றார்களாம். எப்படி அம்பலப்படுத்துகின்றார்கள் என்று பார்க்கும்போது, இன்னைக்கு காலையில நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்படி சந்திக்கின்ற போது என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, சபாநாயகர் அவர்களுடைய தேநீர் விருந்தில் கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்படி கலந்து கொண்டதுக்கு கனிமொழி அவர்கள் சொன்ன விஷயம்னா, ஏங்க நாடாளுமன்றத்தில் இவருடைய இருக்கையை மாற்ற சொல்லி நாங்கள் வேண்டுகோள் வச்சோம், அந்த இருக்கையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டு சபாநாயகர் கிட்ட கோரிக்கை வச்சோம். ஏற்கனவே 2 மனு கொடுத்தோம், அந்த மனுவை சபாநாயகர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார், ஆனால் பரிசீலிக்கவே இல்லை. இந்த கூட்டத்தொடரை எப்படியோ சமாளிச்சிட்டோம், ஆனால் அடுத்த கூட்டத்தொடர் வருவதற்குள்ளாக என்னுடைய இருக்கையானது நாடாளுமன்றத்தில் மாற்றி அமைக்கப்படணும், அதுக்காக தாங்க நாங்கள் போய் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டோம். ஏன் தேநீர் விருந்தை போய் அரசியலாக்குறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு கனிமொழி அவர்கள் சொல்லிவிட்டு அவர் கடந்து செல்ல, நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னாரு? நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் மத்திய அமைச்சராக போகின்றார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ
திமுக பாஜக கூட்டணி இல்லாம அவர் எப்படி மத்திய அமைச்சராக முடியும்? இப்ப என்ன நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற போதா? உள்ளாட்சி தேர்தல் நடந்தாலும் நடக்கும். ஆனா நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா? இல்லையே. அப்போ திருச்சி சிவா அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? நாங்க பாஜக கூட்டணி வச்சா தானுங்களே நான் மத்திய மந்திரி ஆக முடியும். நாங்க பாஜக கூட்டணி வைக்க மாட்டோம். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ நகைச்சுவையா சொல்லிட்டு போயிருப்பாரு, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லியிருப்பாரு அப்படின்னு மறுத்து இருக்கலாமா இல்லையா? இல்ல திமுக தலைமையானது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதுல துளி அளவு உண்மை கிடையாது. மத்திய அமைச்சராக யாரும் திமுக ஆக மாட்டாங்க. திமுக பாஜக கூட்டணியானது உருவாக போறதில்ல. கற்பனையை விதைக்க வேண்டாம், விஷமத்தை பரப்ப வேண்டாம் என்று திமுக சொல்லலாம் இல்லையா? ஆனா கனிமொழி சோமு அவர்கள் என்ன வார்த்தையை சொன்னாங்களோ அதே வார்த்தையை தான் வானதி சீனிவாசன் அவர்களும் சொல்றாங்க. அப்போ திமுக மற்றும் பாஜக கூட்டணி உருவாகி போயிடுச்சு தானே. கனிமொழி சோமு என்ன சொன்னாங்க? அரசியல் களத்துல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல அப்படின்னாங்க. வானதி சீனிவாசன் என்ன சொன்னாங்க? நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல. அப்போ திமுக மற்றும் பாஜக ஒரே வேவ் லென்த்ல வந்துட்டாங்க. அவங்க கூட்டணி அமைக்க போறாங்க. தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்களுக்கு யார் வாக்களித்தாங்களோ அவங்கள பலி கொடுக்கிறாங்க. இதான் திமுகவுடைய சுயநலம். இன்னும் ஒரு மாசம் போது பாருங்க திமுக அமைச்சரவை இருக்கும். ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தலைமை தகவல் சொல்லாம பொது வெளியில பேசுவாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு திமுக பாஜக நெருக்கத்தை பற்றி நிர்மல்குமார் அவர்கள் புட்டு வைக்கிறாரு. நாங்கெல்லாம் பாஜக நெருக்கமாவே இல்லப்பா அப்படின்னு நிரூபிக்க பாக்குறாரு. ஆனா ஆளூர் சானவாஸ் அவர்கள் ஒரே அடியா போட்டு உடைச்சிட்டார். கனிமொழி அவர்கள் சபாநாயகர் தந்த தேநீர் விருந்துல போய் கலந்துகிட்டார். அது திமுக பாஜக கூட்டணி உருவாகுதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வருது. ஆனா அந்த சந்தேகம் வரக்கூடாது என்றால் நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆளுநர் தருகின்ற விருந்துல அவர் கலந்து கொள்ள கூடாது. எப்படியா இருந்தாலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடியேற்றி விட்டு அன்றைக்கு மாலையில ஆளுநர் அவர்கள் தேநீர் விருந்து வைப்பார். அந்த விருந்துல ஏன்னா திமுக கலந்து கொள்ளும் எப்படியா இருந்தாலும். ஏன்னா மத்தியில சபாநாயகர் வச்ச தேநீர் விருந்திலே கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்றால் நாளைக்கு ஆளுநர் அவர்கள் வைக்கின்ற தேநீர் விருந்துல எதிர்கட்சிகளுக்கும் அழைப்பு இருக்கும். அதுவும் பிரதான எதிர்கட்சி திமுக, அவங்க கண்டிப்பா கலந்து கொள்வார்கள். திமுக கலந்து கொள்ளுகின்ற தேநீர் விருந்துல, ஆளுநர் வைக்கின்ற தேநீர் விருந்துல நீங்க தான் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறீங்களே, பாஜகவை கேட்டு எதுவுமே செய்யறது கிடையாது, பாஜகவுடைய நிழல் அரசாங்கம் இல்லையே, அதனால ஆளுநர் வைக்கின்ற தேநீர் விருந்துல விஜய் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டாரு. அப்படி கலந்து கொண்டார் என்றால் பாஜகனுடைய நிழல் அரசு தான் தமிழ்நாட்டில் நடக்குது என்று உறுதியாயிடும். கண்டிப்பா விஜய் அப்படி செய்ய மாட்டாரு அப்படின்னு கொளுத்தி போடுறாரு ஆளூர் சானவாஸ். இன்னைக்கு மீடியாக்களுக்கு செய்தி பற்றாக்குறை. அதனால ஆளூர் சானவாஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பேசுகின்ற விஷயத்தை வச்சுக்கிட்டு விவாதம் நடத்துறாங்க. தவேகா பாஜக எதிர்ப்பில் உறுதியா இருக்கிறதா இல்ல மறைமுகமான கூட்டணியில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் நடத்துறாங்க. அதாவது கேவலத்திலும் கேவலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியில வீர மாதிரி காட்டிக்கிட்டு பாஜக கிட்ட போய் காலில் விழுத்து மறைமுகமாக அந்த மாதிரி செயல்படுகிறதா தவேகா அரசாங்கம் அப்படின்ற விவாதம் பொதுத்தளத்தில் ஓடுது. இது நம்ம விஜய்க்கு பெரிய அவமானமா இருக்குது. இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தொண்டர்களையும் அவங்க நிர்வாகிகளையும் திமுக பாஜக கூட்டணி உருவாக போகுது என்ற சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டே வராங்க. திடீர்னு போய் கூட்டணி வச்சோம்னா அது அதிருப்தியை தரும். பல பேர் போர்க்கொடியை உயர்த்துவான், சிறுபான்மையர்கள் அதிருப்தி அடைவாங்க. அதனால திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைப்பது காலத்தின் கட்டாயம், கட்சி நலன் சார்ந்த விஷயம். தோல்வி அடைந்திருக்கின்ற தருணத்துல, தலைவரே தோல்வி அடைந்திருக்கின்ற தருணத்துல மத்தியிலோ இல்ல மாநிலத்திலோ கண்டிப்பாக ஆட்சியில் நம்ம இருக்கணும், இது தொண்டர்களுக்கு ஊக்கம் தரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ திமுக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக மற்றும் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் அடுத்தடுத்த நகர்வுகளை திமுக பாஜக செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரே நாள்ல எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பதற்கு பதிலாக விமர்சனங்கள் எங்க வருதோ அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலளித்துக் கொண்டே வருது. அட போயா, அவங்க ஏற்கனவே கூட்டணி வைப்பாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு, அது என்னத்துக்கு இப்ப பெருசா பேசணும் அப்படின்னு ஊடகங்களும் வந்துடணும், ரெண்டாவது மக்களும் வந்துடணும். திமுக பாஜக கூட்டணி ஏன் அமையக்கூடாது? ஏற்கனவே 91 2004 வரைக்கும் இருந்தாங்கல்ல, அப்ப என்ன
குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டுக்கணும் தானே ஆட்சி ஆண்டாங்க. அப்ப நல்லா தானே இருந்தது. திமுக இருக்கிற வரைக்கும் பாஜகவுக்கு கடிவாளம் போட்டு வச்சிருந்தாங்களே. அன்னைக்கு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் தானே பொது சிவில் சட்டம் வரல. அன்னைக்கு ராமர் கோயில் கட்ட மாட்டோம் என்று தானே உறுதியளித்தாங்க. அன்னைக்கு 370 நீக்க மாட்டோம் என்று தானே உறுதியளித்தாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கவே இல்லையே. பிஜேபி ஆட்சியில் திமுக வெளியே வந்த பிறகு தானே இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினர்களுக்கும் பெரிய பாதிப்பு வந்தது. அப்போ திமுகவுடன் பாஜக இருந்தா தமிழ்நாட்டு மக்களுக்கும் சிறுபான்மைக்கு தானே நல்லது. அதனால திமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு வளம் சேர்க்கும், நலம் சேர்க்கும். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக தான் இந்த பாஜக திமுக கூட்டணி உருவாகுது அப்படின்னு ஒரு இமேஜை உருவாக்கிட்டே வராங்க. ஆனா தவேகா கிடையாது, சுயநலம் தான். எப்படி சுயநலம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப சபாநாயகரை போயிட்டு தேநீர் விருந்துல சந்தித்து எங்களுடைய இருக்கையை நீங்க மாற்றி அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை அப்படின்னு தவேகாரங்க சொல்றாங்க. ஏன்னா பாராளுமன்ற கூட்டத்தொடரானது முடிஞ்சிடலாம், ஆனால் பாராளுமன்றத்துக்கு சபாநாயகர் அணிதினமும் வருவார். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம இருக்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இல்லை என்றாலும் கூட நாடாளுமன்றத்துக்கு வருகின்ற சபாநாயகர்கிட்ட போய் மனு கொடுத்து எங்க இருக்கையை கொஞ்சம் மாற்றி அமைக்க சொன்னோம், இன்னும் மாற்றி அமைக்கவில்லையே அப்படின்னு தனித்து சந்தித்து கோரிக்கை வைக்கலாம். இந்த இருக்கை மாற்றுவதற்கு எத்தனையோ நாள் இருக்குது, எங்கெங்கோ இடம் இருக்கிறது. நேரடியாக போய் கோரிக்கை வைக்காம தேநீர் விருந்தில் தான் கோரிக்கை வைப்பாங்களே. என்ன நாடாளுமன்ற கூட்டத்தொடரெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு கோரிக்கை வைக்கிறாங்களா? இது கூட்டணிக்கான அச்சாரம் இல்லையா? யாராவது சொன்னா நம்புவாங்களா அப்படின்னு தவேகாரங்க சொல்றாங்க. ஆனா சொல்றதுல லாஜிக் இருக்குது. ஏன்னா சபாநாயகரை போய் அவருடைய அறையில டெய்லி சந்திக்கலாம், டெய்லி கோரிக்கை வைக்கலாம். ஆனா தேநீர் விருந்துல தானே கோரிக்கை வச்சு இடத்த மாற்றணும். அப்போ அதை தாண்டிய அரசியல் இருக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த விருந்துல சபாநாயகர் மட்டுமே இருந்தா பரவாயில்ல. பிரதமர் மோடி இருக்காரு, உள்துறை அமைச்சர் இருக்கின்றாரு. கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் மட்டும்தான் சந்தித்தாரு அப்படின்னு அவங்களால உறுதியா சொல்ல முடியுமா? மோடியை சந்திக்கவே இல்லையா? அமித்ஷாவை சந்திக்கவே இல்லையா? கூட்டணி குறித்து பேசவே இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அதனால திமுக மற்றும் பாஜக கூட்டணி வரப்போது. அப்படி இல்லை என்றால் ஜோசப் விஜய் அவர்கள் திமுக மீது நடவடிக்கை எடுக்கின்ற போது காப்பாற்றி விடணும் அப்படின்ற ஒப்பந்தமாவது கையெழுத்து ஆயிருக்கும். நீங்க மசோதா கொண்டு வாங்க, நாடாளுமன்றத்தில் நாங்கள் வெளிநடப்பு செஞ்சிடறோம் அப்படின்னு திமுக கண்டிப்பா நேற்று பேசியிருக்கும். ஒன்று மறைமுக கூட்டணியில் இருக்க போறாங்க, இல்ல நேரடியான கூட்டணியில் இருக்க போறாங்க. ஏதோ ஒன்று நடக்கத்தான் போகுது. அதனால இங்க திமுக பாஜக நெருக்கத்தை தமிழக வெற்றி கழகம் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கின்ற போது, அப்படி இல்லை, தமிழக வெற்றி கழகமும் பாஜகவும் தான் பார்த்தீங்கன்னா நெருக்கமா இருக்குது. RSS பெற்றெடுத்த குழந்தை தான் விஜய் அப்படின்னு ஆளூர் சானவாஸ் அவர்கள் பொதுவெளியில போட்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அந்த அரசாங்கத்தை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க கட்சியை சார்ந்தவங்களே அமைச்சராக இருக்கின்ற போது அந்த அரசாங்கத்தை குறை சொல்வது திருமாவளவன் அவர்கள் குறை சொல்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால ஆளூர் சானவாஸ் அவர்களை கட்சி விட்டு நீக்குங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லி அவரை நீக்காத வரைக்கும் நீங்க என்ன சந்திக்க முடியாது அப்படின்னு விரட்டி அடித்திருக்கின்றார்கள். விருப்பப்பட்டா இருங்க, இல்லைன்னா வெளியேறுங்க அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்களாம். அதனால தான் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 நாள் அப்செட் இருக்கின்றாராம். முதன்மை செயலாளர் இருக்கின்றார் ஆளூர் சானவாஸ். அவரா விலகி சென்றால் பரவாயில்ல, அவனை எப்படி கட்சி விட்டு நீக்கிறது? இப்போ விஜயனுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் கட்சி விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு ஆளூர் சானவாஸ் அவர்கள் பேசுவார். ஏன்னா ஆளூர் சானவாசனுடைய குரலுக்கு ஊடகம் செவிசாய்க்குது. அதனால விஜய்க்கு அடிபணிந்து விட்டாரா? திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அடிபணிய மாட்டாரு. அன்னைக்கு திமுக ஆதவாஜனா அவர்களை தூக்கடிக்கணும், அவங்க கட்சியில் இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற பொழுது கூட நானா தான் முடிவெடுப்பேன். திமுக கூட்டணியில் இருக்கிறேன் என்பதற்காக எங்க கட்சியில என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை அவங்க முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தவர் இன்னைக்கு ஆளூர் சானவாஸ் அவர்களை எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். விஜய் விசிகாவை வழி நடத்துகின்றாரா என்ற கேள்வி வந்துடும். ஆளுங்கட்சியில அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்பதற்காக என்னை பலி கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு ஆளூர் சானவாஸ் அவர்கள் பேசக்கூடாது என்பதனால அவரா விலகி செல்லட்டும் அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலாக விசிகாவில் பயணித்து விட்டாரு ஆளூர் சானவாஸ். அவரை என்ன சொல்லி கட்சி விட்டு அனுப்புறது? இது தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கிறார் என்பதற்காகவேவா? அப்போ தமிழக வெற்றி கழகத்தின் மீது வைத்த விமர்சனங்கள் உண்மைதான். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அடங்கிதான் இருக்கிறாரு அப்படின்னு உறுதியாயிடுமே. அது மட்டும் இல்ல, இப்ப ஆளூர் சானவாசம் மட்டுமே கட்சி விட்டு நீக்கிற முடியுமா?
ஏன்னா இன்னைக்கு விசிகாவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர் அத்தனை பேருமே வந்து தவேகாவை விமர்சனம் தான் பண்றான். அது விசிகாவை பலவீனப்படுத்தும். ஒவ்வொருத்தரா கட்சி விட்டு நீக்கினே இருந்தோம்னா அது திமுகவை வளப்படுத்தும். அதனால தேவையில்லாமல் இப்ப கை வைக்க முடியாது என்பதுதான் திருமாவளவனுடைய கருத்தா இருக்குது. விஜயை நான் சந்திக்கவில்லை என்றாலும் கூட்டணி விட்டே நான் வெளியே போனாலும் பரவாயில்ல, என் கட்சியில நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் உறுதியா இருக்கின்றாராம். ஸோ பட்டியல் இனத்தவர் அதிகாரம் பெற வேண்டும், அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கட்சி தொடங்கினேன். ஆனால் யாரையோ விமர்சனம் பண்றாங்க என்பதற்காக அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாத ஆளுங்கட்சி என் கட்சிக்காரனை தூக்கிடணும், கட்சி விட்டு நீக்கிடணும் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை தானா முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கின்றாராம். விஜயை ஒரு நாளைக்கு புரிந்து கொள்வார், நம்மளை அழைப்பார் அப்படின்னு அமைதியா இருக்கின்றாராம். வன்னியரசை பொறுத்த வரைக்கும் கூட்டணி விட்டு நீ போனாலும் சரி நான் தவேகாவில் இணைந்து அமைச்சராகவே இருப்பேன் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்றாராம். அதனால இந்த பக்கம் ஆளூர் சாணவாசு, இந்த பக்கம் வன்னியரசு, நடுப்புற விஜய், சும்மா 3 பக்கமும் விரட்டி அடிக்கிறாங்க நம்ம திருமாவளவனை. அவர் என்ன பண்ணுவார் பொறுத்திருந்து பார்க்கலாம். கூட்டணி விட்டு வெளியேறுகின்றாரா இல்லை ஆளூர் சாணவாசு அவர்களை தூக்கி எறிந்து விட்டு பிஜேபிக்கும் தவேகாவுக்கும் ரகசிய உறவில்லை என்று நிரூபிப்பாரா என்பதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி நண்பர்களே.